வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ராகுக்கெலாம் டிசைன் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் ஃப்ளார் எப்படி சொல்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இதோடைய அகலம் பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர், நீளம் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி நுனியில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்கள்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதோடைய கார்னரில் ஒரு சேஃப்டி பின் இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம திருப்பிக்க போகிறோம். வீடியோவில் காட்டுற மாதிரியே செய்யுங்க. அந்த சேஃப்டி பின்னை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாக்க ஸ்டிச் இருக்கிற சைடு உள்ளே போயிருங்க. இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கார்னர்லேருந்து ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி நேராக சுற்றிக்கிட்டே வாங்க. சுற்றினதுக்கப்புறமா இதை கீழ் சைடு ஒரு ஊசி நூல் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம சுற்றுறப்ப. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பரான ஒரு ரோஸ் ஃப்ளார் நமக்கு கிடச்சிருங்க. இந்த மாதிரி ஃபுல்லையுமே இந்த மாதிரி சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கீழே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பின் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. நல்லா எல்லா பக்கமும் ரவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் சாட்டின் கிளாத்து. ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக லைட்டாக அந்த மாதிரி நெருப்பில் கட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக கட்டினா போதுங்க. அவ்வளோதான், ரோஸ் ஃப்ளார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.